அல்லாஹ்வையே சார்ந்திருத்தல். இன்னொரு அர்த்தம் இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக பிடிப்பாக இருத்தல். இந்த மூன்று அர்த்தங்களும் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமான அர்த்தம் தான். வார்த்தைகள் வேறையா இருந்தாலும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான அர்த்தம் தான். இந்த மூன்று மாதிரியாகவும் மார்க்க அறிஞர்கள் ஹனீஃப் என்பதற்கு தங்களுடைய விரிவுரையில் விளக்கம் கூறியுள்ளார்கள். ஹனீஃபன் இணை வைப்பதை விட்டு விலகியவராக, அல்லாஹுவை வழிபடுவதற்கு உமது முகத்தை நிறுத்தி விடுவீராக. ஃபித்ரத் அல்லாஹ், இதுதான் அல்லாஹுடைய இயற்கை அமைப்பு. அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா, அந்த இயற்கை அமைப்பில்தான் அல்லாஹ் மக்களை அமைத்தான். லா தப்தீல லிஹல்கில்லாஹ், அல்லாஹுடைய இந்த படைப்பை மாற்றக்கூடாது. அல்லாஹ் இதில் என்ன சொல்ல வருகிறான்? மனிதனுடைய இயற்கை படைக்கப்படும் போதே அல்லாஹுவை வணங்கும்படியாகவும் அல்லாஹுவை மட்டும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் தான் அமைக்கப்பட்டது. இதை யாரும் மாத்திராதீங்க, இதுக்கு மாற்றமா நடந்துக்காதீங்க, இதுதான் உங்களுடைய ஃபித்ரா. இப்ப நம்ம கொஞ்சம் நெருக்கமா வர்றோம். அப்ப தௌஹீத், அல்லாஹுவை வணங்குதல், ஒரே இறைவனாகிய அவனை மட்டுமே வழிபடுதல், இதுதான் நம்முடைய இயற்கை அமைப்பு. இதுதான் மனிதனுடைய அசல் ஆரம்பம். இணை வைத்தலோ அல்லது வேறு விதமான வழிபாடுகளோ, அல்லாஹுவை தவிர மக்கள் செய்யக்கூடிய வேறு விதமான வழிபாடுகளோ இவை அசல் அல்ல, இவை பிற்காலத்தில் தோன்றியவை. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி ஒன்று சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அனைத்து குழந்தையும் இயற்கையில் தான் பிறக்கிறது. அதாவது இயற்கைனா என்ன? இஸ்லாம், ஃபித்ரா, இஸ்லாமில் தான் பிறக்கிறது. அதனுடைய பெற்றோர்கள் தான் அதை யஹூதியாக அல்லது நஸ்ரானியாக அல்லது மஜூசியாக மாற்றி விடுகிறார்கள். சரிங்களா? அப்ப இந்த பூமியில் முதலாவதாக படைக்கப்பட்ட முதல் மனிதராக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் ஒரு முவஹிதாக, ஒரு முஸ்லிமாக இருந்தார்கள். சிலை வணங்கக்கூடியவராகவோ அல்லது அல்லாஹுவை தவிர வேறு விதமான வழிபாடுகளை செய்யக்கூடியவராகவோ இவர்கள் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல் பக்ரா 213வது வசனம், கான الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين, மக்கள் ஒரே சமூகமாக இருந்தார்கள். அதாவது தௌஹீதில் மட்டும்தான் இருந்தார்கள். பிறகு எப்போது அவர்கள் தௌஹீதை விட்டு பிரிய ஆரம்பித்தார்களோ, ஃபபஅஸ அல்லாஹு நபியீன், அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். முபஷிரீன், தௌஹீதில் நிலையாக இருந்தவர்களுக்கு நற்செய்தி கூறுபவர்களாக. வ முன்திரீன், தௌஹீதை விட்டு விலகியவர்களை எச்சரிக்கை செய்பவர்களாக. அதே போல சூரா அன்-நிசா 163வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அவ்ஹைனா இலைக கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபிய்யின மின் பஅதிஹி, நாம் உங்களுக்கு வஹி அறிவித்தோம். அதாவது நபிக்கு அல்லாஹ் சொல்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம். வஹி என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய மலக்கின் மூலமாக வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் தஆலா மலக்கின் மூலமாக மனிதருக்கு சொல்லக்கூடிய செய்திக்கு வஹி என்று சொல்வோம். உங்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம். எப்படி நூஹ் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்வந்த நபிமார்களுக்கும் அறிவித்தது போன்று. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை மக்கள் தௌஹீதை விட்டு விலகவில்லை. தௌஹீதில் தான் அவர்கள் நிலையாக இருந்தார்கள். எப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில்
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த காலத்திலே மக்கள் ஷிர்கிலே சென்றார்களோ அப்போது அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து ரசூலாக நபியாக அனுப்புகின்றான். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்னவென்று சொன்னால், அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்று நாம் யாரை அழைக்கிறோம்? இஸ்லாம் யாரை கூறுகிறது? நபிமார்களின் தந்தை யாருங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே ஒரு வீட்டை உயர்த்தினார்கள். ஏற்கனவே இந்த இடத்துல வீடு இருந்துச்சு, அவங்க அதை புதுப்பிச்சு உயர்த்தி கட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு பேர் என்ன? கஅபா, பைத்துல்லா, அல் மஸ்ஜிதுல் ஹராம். சரி, அங்க முதலில் வசித்தவர்கள் யார்? இஸ்மாயில் வசித்தார்கள். அவர்களுடைய தாய் ஹாஜர் வசித்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இப்ராஹிம் நபியுடைய மகனாரு. அவர்கள் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவங்களும் ஒரு நபி. அல்லாஹ்விடத்துல ரொம்ப பாசத்திற்கு நேசத்திற்குரிய நபிமார்கள் அவர்களும் ஒருத்தங்க. அதற்கு பிறகுதான் அங்கே வம்சாவளி தோன்றுகிறது. எங்க? ஹிஜாஸ் பகுதியில், மக்காவில் அங்க சுத்தி. அது வரைக்கும் அந்த இடம் வெறும் பாலைவனமாக, பள்ளத்தாக்குகளாக, வழிப்போக்கர்கள் இங்கே இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திலிருந்து வந்து போகக்கூடிய மக்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு பாலைவன பள்ளத்தாக்குகளாகத்தான் இருந்தது. சரியா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தாங்க. அப்ப நிச்சயமா பெரிய முவஹிதா இருந்திருப்பாங்க, அல்லாஹ் வணங்கி இருப்பாங்க. தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ்வை தான் வணங்க சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் காபத்துல்லாவிலே எத்தனை சிலைகள் இருந்தன? அல்லாஹு அக்பர், 300க்கும் மேற்பட்ட சிலைகள். எந்த வீட்டில்? தௌஹீதுடைய தந்தையாகிய, முவஹிதுகளுடைய தந்தையாகிய, நபிமார்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு உதவி செஞ்சது. அவர்களுடைய பிச்சலங்கள் வாழ்ந்த அந்த மக்காவில், காபாவில் எத்தனை சிலைகள் வந்துருச்சு? 300க்கும் மேற்பட்ட சிலைகள். அப்ப முதல்ல அங்க என்ன இருந்துச்சு? தௌஹீத் இருந்துச்சு. ஷிர்க் தான் இடையில வருது. எப்படி அங்க ஷிர்க் இடையில வந்துச்சு? நம்ம அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஷிர்க் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் நபி அவர்களுடைய வம்சத்துல அதாவது மக்காவில் வாழ்ந்த மக்களிடத்துல எப்படி ஷிர்க் வந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து அப்படியே அந்த தௌஹீது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. மக்கள் தௌஹீதை விட்டு விலகல. வேறு சில கெட்ட பழக்கங்கள், கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரியான சில பழக்கங்கள் இருந்தாலும் தௌஹீத் என்பது அவர்களுடைய அடிப்படையாக இருந்தது. அம்ர் இப்னு லுஹை அல் குஸாஇ ஏறக்குறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்புக்கு ஒரு 200 வருஷம் இருக்கும், அல்லது 250 வருஷம். அந்த காலத்தில் வந்த, அல்லது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அம்ர் இப்னு லுஹை ஒரு அரபுக்காரர். இவர் யாருன்னு சொன்னா, காபத்துல்லாவில் மிகப்பெரிய ஒரு இறை வழிபாட்டு செய்பவராக, ஒரு துறவியை போல அங்க உள்ள அந்த பொறுப்பாளராக இருந்தவர். இவர் என்ன செய்யறாரு? சிரியா தேசத்துக்கு வர்றார். அங்கு வரும் பொழுது மக்களை பார்க்கிறார். மக்கள் எல்லாம் ஒரு ஒரு உருவங்களை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தவன அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆஹா, நல்லா இருக்குது, இந்த மாதிரி நம்ம கொண்டு போய் காபத்துல்லால வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல ஷைத்தான் அவருக்கு வந்து போடுறான். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கே இருந்து ஒரு 4-5 சிலையை காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றாரு. வந்து காபத்துல்லால முதல்ல வைக்கிறார். அதுக்கப்புறமா ஷைத்தான் வர்றான், அவருடைய உள்ளத்துல போடுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல சிலைகள் இருந்து அப்புறம் வெள்ள புரளயத்துல புதைஞ்சு போனுச்சுல, அந்த சிலையில எங்க இருக்கு அப்படின்னு அடையாளத்தை அவங்களுக்கு காட்டுறான். ஜித்தாவுடைய கடற்கரையிலிருந்து அதையெல்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டு வந்து திரும்ப கொண்டாந்து எங்க வைக்கிறாப்புல? மக்கால வைக்கிறாப்புல. அன்றைக்கு ஆரம்பித்ததுதான் மக்காவில் அரபுகளுக்கு மத்தியில் காபத்துல்லாவிலே சிலை வணக்க வழிபாடு.
அதுக்கு பிறகு அவர்கள் அதை அப்படியே முன்னேற்றி கொண்டே சென்று விட்டார்கள், டெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு சிலையா இன்னைக்கு இந்துக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி அதனுடைய கணக்குகளை கூட்டிக் கொண்டே சென்றார்கள். சரி, இப்ப அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள்.